ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க? லாஸ்ட் மினிட்ல கேட்டோன்னா எந்த ஒரு சஜஷனும் இல்லாம ஓகேன்னு சொல்லி எனக்கு உங்க டைம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப நன்றி. உங்களை பற்றிய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எங்க ஃபேன்ஸுக்காக. Basically I'm based in Toronto. நான் வந்து ஒரு பாடகி, violinist, and I'm a Bharatanatyam dancer. And இப்போதைக்கு I'm focusing on teaching and performing. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் வந்து மல்டி டேலண்டட், மல்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து பர்ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொல்லிடுறேன். ஸோ இது இல்லாம நீங்க சொல்லாம விட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம லைஃப்ல போகும்போது அதை வச்சு நான் கேட்டு உங்களை வந்து மாட்டி விடுவேன். அண்ட் இவங்கள மாட்டி விட நினைக்கிறவங்களும் கூட நீங்க வந்து உங்க கொஸ்டின்ஸ் கீழே வந்து எங்களுக்கு டைப் பண்ணலாம். நான் உங்க சார்பா வந்து நான் கேள்வி கேட்டு அவங்களை இன்னும் கொஞ்சம் போட்டு விடலாம். அண்ட் எந்த ஏஜ்ல வந்து நீங்க உங்களோட இந்த கேரியரை ஸ்டார்ட் பண்ணி, ஐ மீன் எந்த ஏஜ்ல லேர்ன் பண்ண தொடங்கி நீங்க? லேர்ன் பண்ணது வந்து 3 வயசுல. ஆக்சுவலி 3 வயசுல என் பேரண்ட்ஸுக்கு வயலின் தான் விருப்பம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவைக்கு. ஆனா நான் ஜாயின் பண்ணிக்க தனத்தை விட்டுட்டு போய் ஜாயின் பண்ணிக்க நானும் வயலின் சைஸும் ஒரே ஹைட். அப்ப அவன் சரி பரவாயில்ல நீங்க தொடங்குங்க. இப்ப 4-5 வயசுல வயலின் தொடங்கினா நீங்களும் கொஞ்சம் ஹைட்டா இருப்பீங்க, வயலினும் கொஞ்சம் it'll fit. So வோக்கல் தொடங்கி 4 வயசுல வயலின் படிச்சேன். நான் டான்ஸ் வந்து எந்த ஏஜ் ஃபார்மலி படிச்சேன்னு தெரியாது. அம்மா வந்து என்ன பரதநாட்டியம் குரு. அப்ப வீட்லயே வந்து ஒரு டீச்சர் இருக்கவனோட அது நம்ம வந்து பை பர்த்லயே வந்து நம்ம உடம்புல ஊறி இருக்கும். சோ அதனாலயே அது வந்து கால்குலேஷன் எடுத்துக்க முடியாது. ஆமா. ஓகே. ஸோ பரதநாட்டியம், வயலின், வோக்கலி, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? tough to say. சின்ன வயசுல எது ஈஸியா வருதோ அதுதான் பிடிக்கும். இப்ப இந்த வயசுல மூண்டும் it'll help each other out. ஒரு மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பா தேவை, ஏதாவது ஒரு ரிதம் இன்ஸ்ட்ருமெண்டல் தேவை. டான்ஸுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் சென்ஸ் வேணும், பாடுற சென்ஸும் வேணும். ஸோ மூணும் கொஞ்சம் தேவை. they help each other out. So I look at it that way. அதான் நீங்க நான் இதுவும் சொல்ல மாட்டேன் அதையும் சொல்ல மாட்டேன், 3 டீச்சர்ட்டு நான் தப்பிக்கணும் அப்படின்றக்க நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா கூடுதலாக நான் பாடுறேன் தான். மோஸ்ட்லி ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா நீங்க பாடுற வீடியோஸ் நிறைய எனக்கு வந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஓன் சாங் என்ன? ஃபர்ஸ்ட் ஓன் துப்பி விட்டு போனதே காற்றுன்னு ஒரு பாடல். அது வந்து அந்த the lyricist has passed away, and it's composed by Fayaz Zawahir, Toronto-ல இருக்கிற ஒரு keyboardist. I'll sing a few. கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்டீஃபனை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். துப்பி விட்டு போனதே காற்று, மங்கி மறையவில்லை பகலவன் பேரொளி, பொங்கி எழுந்த மண்ணில் பிறந்த மாமனிதர்கள் மனதினில் மின்னலென பாய்ந்து பாய்ந்து துப்பி விட்டு போனதே காற்று காற்று காற்று. தேங்க்ஸ். கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக பாடிட்டீங்க. எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுன்னா வந்த செலிபிரிட்டியை வச்சு ஒரு பாட்டு பாட சொல்லி கோத்து விடுவேன். பட் நீங்களா பாடிட்டீங்க, அப்போ கோத்து விடுற வேலை எனக்கு இல்லாம போயிடுச்சு. அண்ட் உங்க அம்மா வந்து டான்ஸ் டீச்சர். ஸோ அப்படின்ற போது நிறைய செல்ஃப் டீச்சிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற விட உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அதிகமா இருந்திருக்கும். இப்போ நீங்க சிங்கிங்கோ இல்லை வயலினோ வந்து நீங்க என்ன மிஸ்டேக் விட்டாலும் அது வந்து பெருசா உங்களை நோட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சரோட டாக்டர்ன்ற போது உங்களுக்கு அங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கும்.
எப்படி இதெல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி உங்க மதர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? சின்னம்ல வந்து for me it's like Amma's also a teacher. இப்ப classroom நாங்க சின்ன டீச்சர்ன்னு தான் கூப்பிடுறதா நம்ம வீட்ல அம்மா. So அதுல வந்து I had to be very careful because teacher and daughter and எல்லாரும் பாப்பாங்க. So நானும் சும்மா ஹாயா இருக்க முடியாது. I also have to try. பெஸ்டா இருக்க தேவைன்னா I have to put in the effort. அப்பதான் மட்டும் பார்த்து ஓகே டீச்சர் அண்ட் டாட்டர் கஷ்டப்பட்டு ஏதோ ட்ரை பண்ற நாங்களும் அப்படி ஒரு முயற்சி பண்ணணும்ண்டு. Anal, because I liked it, I enjoyed dancing a lot. That really helped me. Or independence வந்தது அதுல. அம்மா ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லா செய்யணும்னு அப்படி சொல்ல தேவையில்லை, நானே அப்படி பண்ணுவேன். Because I wanted to impress whoever I was performing for. I wanted to do well. So எல்லாருக்கும் முன்னாடி திட்டு வாங்காம பாராட்டு வாங்கன்ற ஒரு மைண்ட்ல நீங்க வந்து கிளாஸ் போயிருக்கீங்க. பிராக்டிஸ் பண்ணாட்டி அவாவே சொல்லுவா, நோ நான் கிளாஸ்லயே சொல்றேன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு டீச்சர் டாட்டர் கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்ஸ் இருக்கணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இண்டிபெண்டா ஐ வில் டூ எவ்ரிதிங். எப்பவுமே இந்த ரெஸ்பான்ஸ் ஒரு தத்துவம் கூட இருக்கும், வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்து எல்லா வாத்தியாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அந்த அந்த பயம் வந்து உங்க அம்மா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கொஸ்டின்ஸ் போட்டு கோத்துட்ருக்காங்கன்னு பாக்குறேன். யாரும் கோத்து விடல, உங்களை யாரும் கோத்து விடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் இல்ல. அண்ட் நீங்க வந்து ராக சங்கம் என்ற ஒரு காம்படிஷன்ல வந்து டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க. அது மியூசிக் லெஜெண்ட்ஸ் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஃபீலிங்? அந்த லெஜெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம், பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சா, இல்ல அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிடணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சா? I think the Carnatic music competition in a reality show, and it's very rare. Because on the time the super singer usually வந்து காம்படிஷன்னா சினி சாங்ஸ் கம்ப்ளீட்லி கர்நாடிக் சாங்ன்றப்ப மோர் டஃபா இருக்கும், பட் காம்படிட்டிவ் கொஞ்சம் லெஸ்ஸா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதுக்கான காம்படிஷன்ஸ் யாருமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கர்நாடிக் பாக்க காமனா நாங்க கர்நாடிக் மியூசிக் படிக்க the படிக்கிறது தான். There's lots to learn, so many different nuances and aspects. அப்ப காம்படிஷனுக்கு போயிருக்க நிறைய பேர் படிக்க there's lots of feedback in the pronunciation, this way of singing, certain types of pieces you shouldn't choose and all that. அதுக்குள்ள they brought in the good thing they did was cinema கொண்டு வந்தார்கள், but it was Carnatic based cine music, folk music. So எங்களுக்கும் ஒரு knowledge கொடுத்தது. Carnatic அப்படி இருந்திருக்கூடாது. You have to apply your knowledge and the voice relate பண்ணணும். And so there's a lot of learning experience. We were all very very nervous because ஒவ்வொரு ரவுண்டும் வித்தியாசமா இருந்தது. தேவாரம், திருப்புகழ், அதுக்கப்புறம் around கிராமிய பாடல்கள். So it's very very different. ஆனா ஒரு Carnatic musician நாங்க அந்த எஃபர்ட் போறோம். But it was a very good experience. Unfortunately 2 seasons தான் ராக சங்கமம் இருந்தது. They haven't continued it, but it was a very good show. சினிமா பாட தொடங்கினதே அந்த ஷோவால தான். So ஓகே, நான் உங்களுக்கு கேட்கணும், நீங்க சினிமா பாடல் பாடுவீங்களான்னு சொல்லி கேட்கலாம்னு இருந்தா, பட் அதுக்குள்ளே உங்களை கோத்து விட்டுருக்காரு. நீங்க சினிமா பாடுவீங்க. அவங்கள பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சினிமா சாங் குட்டி குட்டி கவர்ஸ் மாதிரி பாடி போட்டிருப்பாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன ஜானர்ஸ்ல பாடுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க சிஸ்டர்ஸும் சேர்ந்து உட்கார்ந்துலாம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் வாட்ச் ஆன் தட். அண்ட் இந்த சினிமா, இந்த கர்நாடிக் சாங்குக்கும் சினிமா சாங்குக்கும் நீங்க என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? கர்நாடிக் வந்து ஹெல்ப் பண்ணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ நீங்க கர்நாடிக் மியூசிக் படிக்க we always analyze. ஓகே, இது என்ன மெலடி, என்ன ஸ்கேல், என்ன ராகம், என்ன டெம்போ, வேர்ட்ஸ் என்ன ரிதம்ல போகுது. ஸோ நல்லா அனலைஸ் பண்ணி தான் நாங்க பாடுவோம். ஸோ தட் ஹெல்ப்ஸ். சினிமா என்றும் இல்லை, எனி கைண்ட் ஆஃப் மியூசிக் பாடினாலும் அந்த அனலைசிங் ஸ்கில் இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் பிரேக் எவ்ரி திங் டவுன். ஆனால்
ஒரு கர்நாடிக் மியூசிஷியனா ஒரு சினிமாக்குள்ள போய்க்கு we always have that tendency ஒரு கர்நாடிக் வேயாவே பாடுறது. So அதுல வந்து voice modulation we do have to pay a little bit more attention. அந்த feeling ஒரு பாடுறது கர்நாடிக் மியூசிக்லயும் feeling ஒரு தான் பாடுறது ஆனா கூட பக்தி பாடல்கள் தான். அப்ப சினிமாக்குள்ள வரைக்கும் அந்த application we need to find the meaning. Lyrics and the meaning is very important சினிமால. So அது அந்த meanings புரிஞ்சு கொண்டு பாடணும். So அதுதான் main difference, the types of lyrics. கண்டிப்பா. அப்ப நீங்க சினிமா பாடல் பாடும் போதும் நீங்க உங்களோட ஓன் கிரியேட்டிவ்னஸ் பண்ணலாம். பட் கர்நாடிக் சாங்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு ரேஞ்ச் அந்த சில விஷயங்கள் இருக்கு. இஸ் இட் எவர் டு லேட் யூ ஸ்டார்ட் சிங்கிங்? தமிழ் பெண் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நோ, எந்த ஏஜ்லயும் பாடலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஒன்றும் இல்ல. ஆனா whatever age you're starting it, you have to be cautious of உங்க ஏஜ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒரு டீனேஜர்ஸ்னா வாய்ஸ் பிரேக் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். ஒரு லேட் அடல்ட் ஏஜ்ல நீங்க பாடினா then you have to understand, okay, voice you would have a lot, கொஞ்சம் ஒரு worn out இருக்கும். So அதுக்கேற்ற மாதிரி you have to take care of your voice. So just be cautious of உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி how you should take care of your voice. But you can sing in any age and start in any age. அதுக்கு ஒரு பேரியரே இல்லை. இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்க கிளாசிக்கல் சிங்கர்ன்றப்போ உங்களை வந்து மோஸ்ட்லி உங்களை அப்ரோச் பண்றவங்க எல்லாமே கிளாசிக்கல் ஓரியன்டட் சாங்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணுவீங்களா நம்ம வந்து ஒரு மல்டி டாஸ்க் ஓரியன்டா ஒரு சாங்ஸ் எல்லாம் பண்ணணும், நான் எல்லாமே பாடக்கூடியன்ற ஒரு விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புறேன்னு சொல்லி என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? Initially அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ சினிமா பாடிக்க ஐ ஆல்வேஸ் கோ ஒரு மெலடி, ஒரு ஃபோக், இல்லாட்டி கர்நாடிக் பேஸ், அதுக்குள்ளதான் இருப்பேன் ஒழிய I haven't gone into Western. ஆனா because we're born in a Canadian environment, அது automatically அது வரும். Western culture, you're surrounded by Western culture, so it's not hard Western பாடுறது. ஆனால் I only started singing Western after Iman sir gave me the opportunity. நான் நினைச்சேன், ஓகே சார் வந்து ஏதோ மெலடி கொடுப்பார் இல்லாட்டி ஒரு ஃபோக் டைப்பா கொடுப்பாருன்னா உடனே ஒரு ஐட்டம் சாங் கொடுத்தார். அப்ப நானும் ஐயோ சார் நான் ஒரு கர்நாடிக் சிங்கர். நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வச்சிருந்தேன். நீங்க 2 படத்துக்கு பாடல்கள் பாடுவீங்க, பிளேபேக் சிங்கரா பாடுவீங்க. How was the experience? Before I sang for film, நிறைய ட்ராக்ஸ் பாடினான். அந்த மாவீரர் நாள் நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸுக்கு ட்ராக்ஸ் பாடினான். ஸோ ட்ராக் சிங்கிங் எனக்கு ஒரு புதுசான விஷயம் இல்லை. ஆனா ஒரு மூவிக்கு பாடணும்னு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது. ஆனால் ஐ திங்க் Iman sir was my first experience. So he was very humble, very down to earth. சரியா பொறுமையா இருந்தவர் என்னோட, very patient. ஒரு line by line explain பண்ணி, it was very calm also. And ஒரு Carnatic musician ஒரு item song பாடுறது வந்து is a big jump. இங்க இருக்கு, இது இந்த ரேஞ்சில இருக்கும், இது இந்த ரேஞ்சில இருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்குவோம். இன்னொரு விஷயம், மூவிக்குன்றப்போ அந்த மூவியோட அந்த ஸ்டோரியோட ஃபீலு, அந்த சாங்கோட எல்லாமே வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து 2 கேள்வி வச்சிருக்காங்க. சிங்கிங் அண்ட் பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் what you like to do and enjoy the most in dancing. நீங்க வந்து டான்ஸ் ஆடும்போது என்ன விஷயங்கள் ரொம்ப விரும்புவீங்கன்ற, நீங்க சிங்கிங் அண்ட் டான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்து பிளே பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போட்டு விட்டுருக்காங்க பலமா. எனக்கு என்னோட கான்ஃபிடன்ட் வந்து நீங்க அதை பண்ணிடுவீங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. Okay, what do I enjoy the most in dancing? எனக்கு மியூசிக் பிடிக்கும். So dance பண்ணிக்க the music and the lyrics நல்லா இருந்தா I really enjoy dancing. And சில வேளை அந்த பாட்டுகள் இருக்கும், லிரிக்ஸ்ல ஒரு ஸ்கோப்பே இருக்காது, மட்டா இருக்கும் அந்த லிரிக்ஸ். இதுக்கு எப்படி கை போடுறது சரியான பேசிக்கா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு டீப் மீனிங் இருந்தா, ஒரு டியூவல் மீனிங் அப்படி இருந்தா டான்சிங்க்கு இட்ஸ் வெரி கம்ஃபர்டபிள். கோரியோகிராஃப் பண்றதுக்கு மியூசிக்கும் நல்லா இருந்தா நல்லா ஃபீல் பண்ணி ஆடலாம். Singing and playing instruments,
I think maybe he's talking about. I've done a few videos, violin வாசிச்சு கொண்டு ஆடுறது, and அது 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 பெரிய ஒரு கேள்வியும் வச்சிருந்தேன். பட் என் கொஸ்டின்ஸ் எல்லாமே சீக்கிரமா அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. அது எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? எவ்வளவு நாள் இருக்க பிராக்டிஸ் பண்ணீங்க? முதல்ல நான் பாடிக்கொண்டுதான் ஆடினான். அந்த அரங்கேற்றமுக்கு பரதநாட்டிய கொஞ்சம் ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும் என்றுதான் இருந்தேன் நான். சோ அந்த டைம்ல பால சரஸ்வதி அம்மான்னு ஒரு ஹோமேஜ் டிவிடி இருந்தது, அவன் லைவ் ட்ரிபியூட்டை பத்தி. அவ வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் பாடிக்கொண்டு அவன் ஃபேமஸ் பீஸ் வந்து பாடிக்கொண்டு ஆடுவா. அதை பார்த்துட்டு என் அப்பா சொன்னவர், சரி இதே மாதிரி ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், அதாவது ஒரு பதம வந்து நீங்க பாடிக்கொண்டு ஆடலாமே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஒரு டிராமாட்டிக் டைப்பா இருக்கும். And within the classical boundary, ஆபாசமா ட்ரெடிஷனல் பவுண்டரிக்குள்ள இருக்கு. அப்ப தொட்டு பேச வரான்னு ஒரு பதத்தை இருக்கு பாடினான். கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது. அது பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய ஹார்ட் மூவ்மெண்ட்ஸ், கதிச்சு கொண்டு ஆடுறது, பாடிக்கொண்டு ஆடுறது, நிறைய exercise பண்ணி தான் I had to do that. I think I prepared for a few months. After that, I built that stamina, so I was quite comfortable பாடிக்கொண்டு ஆடுறது. Violin வாசிச்சு கொண்டு ஆடுறது வந்து I was very inspired on the Irish violinists, Irish folk dancers வந்து they'll play the violin and tap dancing பண்ணி கொண்டு இருப்பீங்க. So I just got the idea, and my mother also saw ஒரு Facebookல வீடியோ இருந்து அனுப்பினவா, இது ஒரு பரதநாட்டியம் ஸ்டைல்ல ஏன் பண்ணக்கூடாது, footwork பண்ணிக்கொண்டு violin வாசிச்சு கொண்டு, it's still classical, ஆனா ரெண்டும் ஒரு ஃபியூஸ் பண்ணி பண்றது வித்தியாசமா இருக்குமே. So கிளாசிக்கல் டான்ஸ் டச் மெயினா இருந்துச்சு. இந்த மியூசிக்லயும் சரி, நீங்க டான்ஸுக்குலயும் வந்து ரெண்டுமே அது அந்த சர்க்கிளை விட்டு போகாம நிறைய பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்களுக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டம். அந்த எவ்வளவு நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க? அதை எடுத்தோன்னு பண்ண முடியாதுன்றது தெரிஞ்ச விஷயம். I think ஒரு few weeks practice பண்ணினான். Because it's not like ரெண்டுமே புதுசான விஷயம் என்று அப்படி இல்லை, பழகின விஷயம் தான், ஆனா சேர்த்து பண்ணணும். So for a few weeks it was okay. நிறைய டேக் தான் இருந்தது the first time, but it was a good experience. It was a good exercise also. So உங்களோட ஆன்சருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் உங்களுக்கு ஹாய் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்களுக்குலாம் ஹாய், அவங்களுக்கு ஆன்சர்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹாய் மேம், ஹலோ எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்க ஆன்சர்ஸ் மேம் இட்ஸ் டு பி குட். நீங்க அந்த ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட சாங் ஒன்று ப்ளே பண்ண போறேன். ஓகே. Okay, so play one song on the violin. Yeah. தேங்க்யூ. உங்களோட இந்த இது உங்களோட 2 பட வாய்ப்புகள் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எப்படி யூ காட்டன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி? ஆக்சுவலி அந்த இமான் சர்ண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா தான் வந்தது. ஐ திங்க் for a few years he was searching for talents through Instagram.
இன்ஸ்டாகிராம்ல யாராச்சும் பிடிச்சிருந்தாலும் உடனே ட்வீட் போட்டுருவாரு, ஐ வாண்ட் த பர்சன் கான்டாக்ட் வேணும் அப்படின்ற விஷயம்லாம் போல. ட்ரூலி ஒரு டேலண்ட் பர்சன்ஸை தேடி கன் பண்ணி அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுல ரஹ்மான் சார் மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரஹ்மான் சார் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, பட் வெரி லெஸ். பட் ரஹ்மான் சார் ரொம்ப அவுட் ஆஃப் த கண்ட்ரியும் அவர் டிராவல் பண்ணி ஃபைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்க வாசிச்சதுக்கு சில பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்ம ரிப்ளை கொடுத்துருவோம். வண்டர்ஃபுல் டேலண்ட் அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. என்னுடைய பாராட்டுகள், நல்லா சூப்பரா வாசிச்சிங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க நம்பினீங்களா இது தி இமான் சார் தானா, இல்ல யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃப்ராங்க் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த இமெயில் தான் பண்ணினவர். he just said, oh, I really like your work, this is D Iman sir, please give me your contact. அந்த டைம் வந்து I was with my friends or sleep over, so அந்த போனை பார்த்துட்டு I was so shocked. I didn't உண்மையாமா போய் அந்த உடனே என் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா. then my friends also like தெரியலையே உண்மையாவா போய் பார்த்தா அது அவருடைய இமெயில் தான். so like oh okay that's so nice. and அதுக்கு பிறகு 2 monthsக்கு பிறகு தான் வாட்ஸ்அப் பண்ணினவர். randomly I got WhatsApp message, please come to India tomorrow. இதுல கனடா கனடால இருந்து திடீர்னு நாளைக்கு இந்தியால நிக்கணும், எப்படி பாப்போம். கனடா விசா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா. சோ he said சரி பரவாயில்ல, ஒரு 2 வீக்ஸ்ல நீங்க வந்துருங்க, இந்தியா தான் வந்துருங்க. சோ விசாவும் எடுத்துக்கொண்டு நாங்க வரணும். அப்ப சரியா அந்தரப்பட்டுட்டு நாங்க வந்து ஃபிளைட்ல கூட நான் தனியா தான் இருந்தேன் நான். சோ எனக்கு சரியா ஒரு ஸ்கேர்டா இருந்தேன் நான், இது உண்மையாவா இல்லாட்டி யாராவது தெரியல. ஆனா after we landed in Chennai we knew okay it's Iman sir தான். like a dream. எதிர்பார்க்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மை வந்து அழகா இருக்கிறது, லவ்லி ஸ்மைல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு படத்துக்கு நீங்க பாடுவீங்க, ஐலா அப்படின்னு சொல்லி ஒரு சம்திங் ஒரு மூவி. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து கிருஷ்ணா சேத்தன். he was the sound engineer ரஹ்மான் சருக்கு. ஸோ இதை வந்து அவர் முதல் படம். இது வந்து I think after he heard I had sung for Iman, so he gave me that opportunity. Unfortunately 2 படங்களும் இன்னும் ரிலீஸ் ஆகல, producers மாத்தி கொண்டிருந்தவன், and also because of the strike. கண்டிப்பா படம் வந்து மிக விரைவில் வெளிவருகின்ற போது உங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கும். கனடா மக்கள் தேர்ந்து இல்லாமல் உலக அளவில் உள்ள தமிழ் மக்கள் தேர்ந்து உங்களுக்கான அந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நானும் அந்த கேள்வி கேட்கும் ஒரு கேள்விதான். ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் ஃபார் யூ பிகம் அ மாஸ்டர் இன் சோ மெனி டாஸ்க். நீங்க நிறைய டிகிரி, டான்ஸ்ல டிகிரி பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து இப்ப அடுத்த மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவு இந்த ஐடியா எல்லாமே வந்து இதை ஒரு சைடா வச்சுக்கிட்டு வேற ஒரு டிகிரி பண்ணிருப்பாங்க, பட் நீங்க இதே டிகிரியாவும் எடுத்து பண்ணிருக்கேன். இந்த தாட் எங்கன்னு வந்துச்சு, நான் இதுலயே டிகிரி பண்ணணும் அப்படின்னு? ஹை ஸ்கூல், ஐ திங்க் ஹை ஸ்கூல் வரைக்கும் டாக்டரா வரணும்னு தான் அந்த ஆம்பிஷன். சின்ன வயசுல இருந்து என்ன வர போறீங்கன்னா டாக்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ஹை ஸ்கூல்ல வரைக்கும் தான் ஐ ஃபெல்ட் 1 year நான் எடுத்து இந்தியால I stayed and I took advanced training in India or grade 11 up to so adula I realized okay if I want to do well music, dance or other arts la university degree and field la irundha than adula opportunities varum. so nan universities ku apply panirka science courses ellam vandhudu, but I applied for dance. So அது வந்து ஒரு ஸ்பாட் செலக்ஷன் மாதிரி நடந்தது. So I got spot selected for the dance degree. And கனடால வந்து 2 யூனிவர்சிட்டிஸ் தான் டான்ஸ் டிகிரி ஆஃபர் பண்றாங்க. So it was like a big deal. My parents were like, ஐயோ அட்லீஸ்ட் ஒரு நர்ஸா வந்துறேன், இல்லாட்டி ஒரு ஃபார்மசி டேபிளா இருக்கும். But I really felt
எந்த ஏஜ் இருந்தாலும் யூ கேன் கோ ஸ்டடி அகடமிக்ஸ். ஆனா ஒரு ஆர்ட்ஸை பர்சியூ பண்றது அதுக்கு ஒரு ஸ்கில்ஸ் வேணும், ஒரு ஏஜ் யூ நீட் தட். கண்டிப்பா மத்த டிகிரி வந்து நம்ம எனி ஏஜ்ல பண்ணலாம். பட் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ்ல வந்து நம்மளுக்குள்ள வந்தா மட்டுமே அது முடியும். நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நானும் மியூசிக் பழகணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் முடியாம இருக்கு. அந்த சின்ன வயசுல நான் பழகிருந்தேன்னா கிடைச்சிருக்கும். ஃப்ரீ டைம் அதனாலதான். So I felt degree வந்து டான்ஸ்ல பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். எப்படி கனடால வந்து இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமா கொண்டு ஒரு கைடன்ஸும் கிடைக்கும். So அதனாலதான் நான். But how to become a master in so many tasks? I don't know. I don't consider myself. Okay. And ஒரு ரொம்ப நேரமா நீங்க உங்களை பேச வச்சிட்டு இருக்கேன். நீங்க பாடுற ஒரு பாட்டை I'm going to play now. Sure. சாங். ஐ திங்க் இந்த சாங் ஃபுல்லா வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே லைவ்ல எடுத்திருக்காங்க. கீபோர்ட் வந்து சசி பண்ணிருக்காரு, ஃப்ளூட் நட்ராஜ், தபேல் வந்து சாய் தர்ஷன் அண்ணா பண்ணிருக்காரு. ஒன் ஆஃப் மை பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போசர் அண்ட் ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட். லிரிக்ஸ் வந்து வருண் துஷந்தன் பண்ணிருக்காரு. கம்போஸ்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பை ஸ்ரீ விஜய் ராகவன். ஸ்ரீ பிரதர்ஸோட யூடியூப் சேனல்ல இருக்கு. கேட்க விரும்புறவர் ஸ்ரீ விஜய் யூடியூப் சேனல்ல போய் நீங்க பார்த்து கேட்டு ரசிக்கலாம். சேம் ஃபார் அஸ். இந்த பாட்டு நீங்க இந்த லைவ்ல பாட சொல்லி கேட்டுருக்காங்க சோஃபி செல்வா. ஓகே. 2 லைன்ஸ் பாடுங்க. பாடினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு நீங்க ஒரு விஷயம் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் உங்க ஃபேன்ஸுக்காக நான் அது பிளே பண்ணி விஷுவலா காட்டுப்பேன். ஓகே. வா வா கண்ணம்மா வா மெதுவா, வானில் இனிமேல் உன் சிறகா, பார்த்திருந்த நாள் இதுவா, ஓரண்டி வானிலே மஞ்சள் குங்குமம் சூடி, வரும் அந்த காலம் அதை வெல்லும் பாசுரம் பாடி, எண்ணம் போல உன் மின்னல் ஏந்து என் கன்னி தேவியே, வா வா கண்ணம்மா வா மெதுவா, வா வா கண்ணம்மா. தேங்க்யூ. அண்ட் நான் ஒரு விஷயம் வந்து உங்களோட பயோல நான் படிச்ச ஒரு விஷயம், நீங்க மிக விரைவில் பிரவீன் மணி அண்ணோட மியூசிக்ல வந்து உங்களோட டெபியூட் ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறீங்க. அந்த ஆல்பம் என்ன மாதிரியான ஃபிளேவரா இருக்கும், என்னென்ன விஷயம் அந்த ஆல்பத்துல இருக்குது, அண்ட் நீங்க லிரிக்ஸா கூட ஒர்க் பண்றீங்கன்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னா நல்லா இருக்கும். So Pravin Mani ஒரு பண்ண சாங் வந்து it was about women empowerment, feminism, and also importance about Tamil. இந்த பாடல் வந்து தமிழ் ஒரு பெண்ணா கற்பனை பண்ணிட்டு they had composed that, and that album வந்து was produced by CMR.
or a radio in Toronto. So they got a lot of, not only me, a few other independent singers as well from Toronto, and they did this whole project with Seven Money, and it turned out well. So எப்போ இது வந்து எங்களுக்கு எல்லாம் விருந்தா கிடைக்கும்? Actually YouTubeல இருக்கு already. அன்னை yeah. கண்டிப்பா நீங்க வந்து அப்புறமேட்டு எங்களுக்கு லிங்க் அனுப்ப நாங்க கண்டிப்பா நாங்க இதை வந்து ப்ரோமோட் பண்ணுவோம். அண்ட் வந்து நீங்க வந்து த்ரோட்ல இருந்து பாடாம சோல்ல இருந்து பாடுறீங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டிங் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரியான லிரிக்ஸ் உங்களுக்கு பண்ண பிடிக்கும்? Lyrics வந்து I like a lot of comparisons with nature. I think it's very easy to tune. Because it's a common, usually a melody or acoustic feel. I'm open to other lyrics as well, but my favorite is usually or a nature or a sambandhapatta lyrics வந்து நல்லா இருக்கும் டியூன் பண்றதுக்கு. ஓகே. அண்ட் நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ நீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசென்ட்லி பண்ணிருக்கீங்க. பட் இந்த வீடியோ வந்து யாரும் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் 1,16,000 வியூஸ் மேல போயிருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ப்ளே. தேடும் தேசம் நீ, சுவாசம் நீ, மோட்சம் நீ, பேரன்பின் வாசல் நீ, நேசம் நீ, தேடல் நீ, மௌனத்தில் பாடல் நீ, தேடல் நீ, மோட்சம் நீ, பேரன்பின் வாசல் நீ, சுவாசம் நீ, நேசம் கண்கள் காட்டும் மோட்சம் நீ, மோட்சம் நீ, மௌனத்தில் பாடல் நீ, தேடல் நீ, தொலை தூரமா பட் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சோப்னா மேடத்தை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட இருந்து ஒரு விஷ் பண்ண சொல்லிக்கிறார். அந்த மகள் வந்து கிளாசிக்கல் பரதநாட்டியம் பழகுறாங்களாம். அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் கேட்டிருக்காங்க. All the best, Yashna. அண்ட் இந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் familiar இருந்தது because டான்ஸ்ல வந்து நாங்க நிறைய பதங்கள் கீர்த்தனங்கள், so பாவம் we are taught how to do that. So this is quite easy. And also Abhishek Iyer is the singer and also the actor in this music video. So he also wanted konjam a traditional classical approach to it, konjam a culture and traditions kaatradhukku through this song. So it's a comfortable experience as பட் நல்ல சாங் வந்து விஷுவலும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ரொமான்டிக் ஒரு மைண்ட் ரிலாக்ஸபுளான ஒரு விஷுவலா இருந்துச்சு. ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சிங்கிங் இதெல்லாம் முடிச்சு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் acting வந்து I think it's a little bit more tough compared to singing. Singing வந்து ஒரு director இருக்கும், okay soft-ஆ பாருங்க, ரஸ்கா பாருங்க, there is very specific nuances. Acting வந்து சில வேளை ஒரு டேக் நல்லா இருக்கும், ஆனா உறுப்பு சரியா இருக்காது, லைட்டிங் பிளச்சிடும், ஸோ திருப்பி you have to start from again. இந்த எடுத்து முடிச்ச உடனே you might find a better location, then you might have to restart again. So it's a long task. I think acting வந்து you have to be very patient. நிறைய டைம் இருக்கும் அதுக்கு ஒரு டெடிகேட் பண்ணி நல்லா வர்றதுக்கு. I think you have to put lots of time acting குள்ள. But thanks. And it's a time for your celebrity time இது. அது இவளே நான் உங்களை கேள்வி கேட்ட மாதிரி நீங்க என்ன வச்சு ஒரு 5 minutes கேள்வி கேட்கலாம் உங்க மைண்ட்ல இருக்குது. ஆனா எக்ஸப்ட் ஒரு கொஸ்டினை தவிர நீங்க எந்த கேள்வி வேணா கேள்வி நான் பதில் சொல்றேன். ஏன்னா அந்த கொஸ்டின் பதில் சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. Okay.
Let's see. So, because you are a lyricist and a cinematographer, என்ன உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது இதுக்குள்ள நான் வந்து I want to pursue a career? சினிமாட்டோகிராஃபர் உள்ள வர வைக்க காரணம் வந்து எங்களோட ஈழத்து போர் வீடியோஸ் தான். அந்த யுத்த காலத்துக்குள்ளேயும் அவங்க வந்து ரிஸ்கியா எடுப்பாங்க. இங்க இந்த புல்லட் இன்ஜின் ப்ளஸ் அங்க லான்ச் ஆகிற மூவ்மெண்ட் வரையும் அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்திருப்பாங்க. அந்த உயிரை பணைய வச்சு எடுத்திருப்பாங்க. அவங்க அந்த உயிரை பணைய வச்சு எடுக்காட்டி இன்னைக்கு நாங்க எங்க யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. ஸோ அது வந்து என்ன ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு. அடுத்த விஷயம் ரவிவர்மன், அதாவது காற்று வழியிலை தசோதரன் படத்தோட கேமராமேனோட ஒர்க் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் அதை வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ள சினிமாட்டோகிராஃபரா வர வச்சு. லிரிக்ஸிஸ்ட் வர்றதுக்கு காரணமும் அதுதான். எங்களோட தாய பாடல்கள் வந்து என்ன வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி எனக்கு நிறைய என்னோட எல்லா பாடலையும் ஏதாச்சும் ஒரு வரி கண்டிப்பா ஒரு தாய பாடலோட வரி எங்க உள்ள இருக்கும். அது என்ன அறியாம சில வரும், சில சமயம் நான் வேணும்னே அந்த இடத்துல எனக்கு அந்த தாய பாடல் வரி வரும்னு சொல்லி நான் இன்செர்ட் பண்ணுவேன். இதுதான் இந்த ரெண்டு ரீசன் தான். எனக்கு ரெண்டுமே ஒரே ரீசன் தான். எங்க தாய பாடல் தாய வீடியோ தான் எனக்கு இந்த ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துச்சு. பட் வந்து நம்ம இனிஷியலி நான் வந்து சினிமாக்குள்ள வரணும்னு நினைச்சது டைரக்டரா வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த டைரக்டர் ஆசை வந்து அந்த 2007 வந்து நான் இந்த வீடியோஸ் பார்க்க தோணும். எனக்கு ஒரு அக்கா சொல்லி தான் எங்க நாடு இப்படி இருந்துச்சு. நான் யூஸ்வலா எனக்கு 17 வயசுல நான் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த ஊர், என்னுடைய சொந்த ஊருக்கான என்ன பெருமைகள் இருந்துச்சுன்னு நான் 17 வயசுல தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அந்த டிரெக்டர் வேணாம், சினிமாட்டோகிராஃபி அண்ட் லிரிக்ஸ் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் ஸ்டீஃபனோட 8 years டிராவல் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஸோ எனக்கும் ஒரு லிரிக்ஸ் எழுதணும்னு ஒரு ஆசை. பெருசா அப்படி எல்லாம் நான் குட்டி குட்டி பாடல்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்க just at least get into the practice. So என்ன advice கொடுப்பீங்க whoever is looking into how to write lyrics? சிம்பிளா ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நீங்க 100 புக்ஸ் படிச்சிருக்கணுமோ இல்ல 1000 கவிதைகள் படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட மைண்ட்ஸ் வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு போய் கன்வே ஆனா போகணும். நீங்க வந்து நான் இத்தனை புக்ஸ் படிச்சு இலக்கணம் எல்லாம் படி நானும் சத்தியமா சொல்றேன். ஆனா 12th முடிக்கிற வரைக்கும் எனக்கு தமிழ் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து தமிழ் சேரோட சண்டை போட்டு நக்கல் அடிச்சு நிறைய வேலை பண்ணுவேன். அப்படி இருக்க நான் வந்து ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணோம். தமிழ் சாருக்கு இந்த அடிச்சு வம்புழுத்த நீ யார தமிழ் சாங் எழுதுற அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டீஸ் பண்ணாங்க. அந்த நிமிஷம் நான் இன்ன வரைக்கும் என்னுடைய பாடல இருந்து நான் வந்து கவிதை புக்ஸ் எடுத்து பெருசா படிச்சதே கிடையாது. கேள்வி ஞானம் தான். பிளஸ் எங்களோட டே டு டே லைஃப்ல வந்து நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள், புது வார்த்தைகள், நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் கலோக்கியலா எழுதுவேன். அதாவது ரொம்ப லோக்கலா எழுதுவேன். ஆனா ஒரு சில பாட்டு இலக்கியமாவும் எழுதியிருக்கேன். அது ஸ்டீஃபனோட காந்த வெளிகள் சாங் வந்து ஃபுல்லா போய்டிக்கா இருக்கும். அது மாதிரி என்னுடைய பாட்டையும் வந்து அவர் போயிட்டா எழுதின ஒரு கவிதைய அப்படியே பாட்டாக மாத்திருக்கேன். ஸோ வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதும்போது மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தது செகண்ட் சந்தது லிரிக்ஸ் சம்பந்தமே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கதை எழுதுவேன் முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிரியேட் அ ஸ்டோரி ஃபார் அந்த சாங்குக்கு ஒரு ஸ்டோரி எழுதிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு லவ் பண்றாங்க அப்படின்னா ஓகே இந்த லவ்வுக்கு வந்து என்ன ஸ்டோரி, என்ன நடக்க போகுது இந்த சாங்குல, அந்த விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மெலோடிக்கு லிரிக்ஸ் எழுதுவேன். அப்படி எழுதும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். பாக்குறவங்களுக்கு விஷுவலைஸ்ட் தே கேன் கனெக்ட் பண்ண முடியும். விஷுவலையும் அந்த ஆடியோ அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். நிறைய எங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பண்ற பெரிய மிஸ்டேக் வந்து விஷுவலுக்கும் ஆடியோக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷுவல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுவேன் டேரக்டர்ஸ் நீங்க என்ன மாதிரி விஷுவல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதி அதுக்கப்புறம் தான் அந்த லிரிக்ஸ், அந்த ஸ்கிரீன் பிளே தான் லிரிக்ஸ். Okay, wow, it's very good advice. இப்ப I think the older generation, I think maybe 70s, 80s, teenagers are in the generation வந்து I think the main complaint இப்ப புதுசா வர இருக்கு லிரிக்ஸ் வந்து ஒரு கதைக்கிற மாதிரி இருக்கு, ஒரு போயட்டிக்கா இல்ல ஒரு ஃப்ளோ இல்ல. So what is your opinion on that? Recent அதான் சொல்றேன். அவங்க வந்து அந்த கதைய வந்து உருவாக்காம எழுதும் போதும் கண்ணாமண்ண வார்த்தைகள்லாம் வரும். லைக் என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோ இருக்காது. ஃபர்ஸ்ட் வரைக்கும் செகண்ட் வரைக்கும் சம்பந்தம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ரீசனா ஒரு வில்லேஜ் சாங் அர்ச்சனாக்கோட தடைகள் உடைக்கவான்ற சாங் வந்து பண்ணியிருப்பேன். அதுல வந்து ஒரு விபச்சார பெண்ணோட வாழ்க்கையை பற்றி இருக்கும்.
அந்த ஃபர்ஸ்ட் சரணத்துல வந்து அந்த பொண்ணு எப்படி இந்த இதுக்கு சிக்கப்பட்டான்றத போயிட்டிக்கான லிரிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது நரிக்கூட்டத்தில் சிக்கி கொண்ட மான் நான் தான், பசி வெறியோடு வேட்டையாடுது இணைத்தான், ருசி மயக்கத்தில் மீண்டும் தேடுது இணைத்தான், எப்போது வெளிச்சமோ யார் செய்த பாவமோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இதுல வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். அந்த ஒரு கொடூரர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அவங்களோட பசியை என்ன தீர்த்துக்கிறாங்க, திருப்பி அந்த என்ன கண்ட ருசியில திருப்பி என்ன தேடுறாங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. அந்த அடுத்தடுத்த விஷயங்களா இருக்கும். நிறைய பேர் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயங்களா இருக்கும். ஃபர்ஸ்ட் வரைக்கும் செகண்ட் வரைக்கும் சம்பந்தம். அப்ப அது வந்து அந்த ஓல்டன் பீப்புள்ஸுக்கு வந்து இந்த பாட சம்பந்தம் இல்லாம இருக்குது. இப்ப ரவுடி பேபி சாங் பாத்தீங்கன்னா யூ ட்ரெண்ட் 1+1 2 மாமா, நீ நான் சேர்ந்தா 3 மாமா அப்படின்லாம் வரும். அந்த அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். பட் வந்து நிறைய விஷயம் இளையராஜா சார் கூப்பிட்டுக்கிறேன், என்னடா பாட்டு எழுதி இருக்க அப்படின்னு சொல்லி ஈவன் டைம் தனுஷையும் கூப்பிட்டு கேட்டாராம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. டென்ட்ரி பண்ணுன்றதுக்காக பட் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாங் அனுப்பியிருப்பேன், மேக்னெட் வில்லியன்ஸ். அதுல வந்து கரெக்டா அந்த ஃப்ளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் சரணத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் டெக்னிக்கல் லிரிக்ஸ் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கீழே உள்ளதுல வந்து மாடர்ன் ஆட்ஸை வந்து டே டு லைஃப்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து எந்திரிச்சோம் வந்து நம்ம கோல்கேட் புன்னகையால், அடுத்தது வந்து ஹெலன் ஷோல்டர் கூந்தலால், அதுக்கப்புறம் வந்து கேவின் கிளைன் நறுமணமாய், அம்மானி ஷூட் போல் அப்படின்ற ஒரு டே டு லைஃப்ல வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணோமோ அதை வச்சு ஒரு லவ் ப்ரொபோஸ் இருக்கும். ஒரு ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்மளோட லிரிக்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஆர்டர் பண்ணாம எழுதும் போதும் கேட்கறதுக்கு என்னடா சம்பந்தம் இல்லாம இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். Okay. And I think someone has asked ஒரு கவிதை சொல்லுங்க. So எதை பற்றி கவிதை நீங்க டாபிக் போடுங்க, நான் சொல்றேன். நேத்து ஒருத்தங்க என்ன கவிதையில கோத்து விட்டுட்டாங்க. ஓகே, கொரோனா பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. ஆல்ரெடி எழுதினது இருக்கு, என்னுடைய இதுல இருக்கும் வாட்ஸ்அப்ல. ரீசனா எழுதி நான் ஸ்டீஃபனுக்கு அனுப்பியிருப்பேன். ஓகே ஓகே. இங்க இருக்குன்னு தெரியும். 3க்கு வர்றோம்னா லிரிக்ஸ் கேட்டா நான் அங்க போவேன். எங்கேயோ வச்சுக்கோங்க, ஆக்சுவலா எங்கேயோ இருக்குது, அது எங்கன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல கவிதை எழுதி வச்சுன்னா அதுல வந்து பிற உயிர்களை மதித்திடு, உயிர்களை மதித்தாமல் நீ மட்டும் மாணவமாய் இருந்து விட்டால் நுண்ணுயிர் கூட உன்னுயிருக்கு வளைவெடுத்து விடும், இங்கே யாவரும் சமமே, இந்த பூமி மனிதருக்கு மட்டும் இல்லை பிற உயிருக்கும் இந்த பூமி இடமே, நாம் மட்டும் வாழ்வோம் என்று நினைக்காது, நாம் என்று வாழ்வோம் என்று நினை, இந்த உலகம் உனக்கு வாழும் போது சொர்க்கமே. Wow, that's very meaningful, especially in the time. It's a very suitable poem. It's very nice. அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அதுல எழுதின்றது, கோடிகள் இருந்தாலும் என்ன, நீ பெரிய நீ இந்த உலகை ஆளும் அரசனாக இருந்தாலும் உன்னை உயிர் வாங்க இந்த நுண்ணுயிருக்கு தெரியாது, இங்கு நீயும் சமமே. எத்தனை கோடிகள் இருந்தாலும் ஏழையும் பணக்காரனும் இந்த நுண்ணுயிருக்கு சரி சமமே. Wow, yeah, very very deep meaning. Yeah. Okay, any other question? இப்போ வர independent artistsக்கு what would you say or improvement next steps? மெயினா வந்து அவங்கள்ட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புற விஷயம் வந்து, ஏதோ ஒரு குப்பையா ஒண்ணு பண்ணிட்டு இதுதான் நான் பண்ண பெரிய சாதனைன்ற சொல்லாம, யூ ஹேவ் டு லேர்ன் முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க. சின்ன ஒண்ணு பண்ணிட்டு நான் ஃபேக்கா வந்து 1000 வியூஸ் எடுத்துட்டு நான் பெரிய ஸ்டார்னு சொல்லாம, இன்னைக்கு ராஜ் பவன், வர்மன் இவங்கெல்லாம் ஸ்டில் தே ஆர் சைலண்டா இருக்க, அவங்களோட மியூசிக் எல்லாம் வேற லெவல்ல ரீச் ஆன ஒரு விஷயங்கள். ஸோ அவங்கள இவ்வளவு சைலண்டா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா உங்களோட க்ரோத் நல்லா இருக்கும். இல்ல நீங்க தழும்புனீங்கன்னா உங்களை வந்து ஒரு ஓரம் கட்டிடுவாங்க. அண்ட்
அப்டேட் பண்ணுங்க. உங்களை வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து எங்க ஆர்டிஸ்ட் உள்ள ஒரு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா 80s 90s மியூசிக் பழகி இருப்பாங்க. அந்த மியூசிக்கை வச்சே ஓடிட்டு இருப்பாங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஏன் மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் கொலாபரேட் பண்ணேன் ஒரு ரீசன் வந்து மியூசிக் வந்து ஒரே ஃபிளாட்டா இருக்கு, பழைய டியூனாவே இருந்துச்சுன்றதை நம்ம ஒர்க் பண்றதுல. அண்ட் என்னுடைய டைம் முடியுது. உங்களோட டைம் வந்து உங்களை கேட்க விரும்புற ஒரு விஷயம், நீங்க ரூபான்ற ஒரு படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல என்னவா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அது எப்ப வெளிவரப்போகுது, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? So Rupa Bandhu was a controversial film, which is why I wanted to do it. Lenin Sivam than director, and Shobha Sakti indoru actor vandu than and the kadhi eludinavar. He's also one of the main characters. Idu vandu so Ruba is the நான் ரூபாண்ட தங்கச்சியா தான் நடிச்சேன். நான் வாசுகி என்ற ஒரு கேரக்டர். And a brother வந்து வீட்டு வெளியே he ran away and he went to India. இதை காணாம போய் திருப்பி வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒரு ஆம்பளையா இருக்க விருப்பம் இல்லை, நான் ஒரு பெண் தான், நான் பெண்ணாவே மாற போறேன். அதுல நிறைய இஷ்யூஸ் வந்தது. ட்ரெடிஷனல் தமிழ் ஃபேமிலி, ஒரு இமிகிரண்ட் நிறைய டீப்பா வந்து சொல்ல வேணாம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனா நாங்க பாக்கணும். வருஷம் நவம்பர்ல வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண இருக்கிறார்கள். இதுக்கு முந்தின படம் வந்து கன் அண்ட் ரிங் வந்து சைனா பிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் போய் ஒரு பெரிய சாதனை படுத்தி நிறைய பேர் ஈழத்தமிழர்களால் சாதிக்க முடியாதுன்ற இல்ல, நிறைய சாதிக்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, கவிதை சொல்லி நீங்க கவிதை யோசிங்க. அதுக்கு நான் இன்னொரு கொஸ்டின் வச்சுங்க, லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். நீங்க வந்து டீச்சரா இருக்கீங்க. ஸோ வென் யூ டீச்சிங், ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த கிட்ஸோட வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ, என்ன லேர்ன் பண்றீங்க? என்ன நீங்க லேர்ன் பண்ணதுக்கும் இப்ப நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன லேர்ன் பண்ணீங்க? நாங்க சின்ன படிக்க நிறைய கிளாஸஸ் அப்படி இல்லை. ஒரு பாட்டு கிளாஸ், ஒரு வயலின் கிளாஸ், இல்லாட்டி ஒரு மிருதகம் கிளாஸ், அவ்வளவுதான். ஸ்கூலும் ஒரு 2 கிளாஸ் மேக்ஸிமம் இருக்கு. இப்ப வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்விம்மிங் இருக்கு, கராட்டி இருக்கு, செஸ் கிளப், மேத், இங்கிலீஷ், சயின்ஸ், ஒரு 10 கிளாஸ் இருக்கு. பிள்ளைகளே வரைக்கும் சோ டயர்ட். எந்த கிளாஸ் இருக்கு, இதுல என்ன ஹோம் ஒண்ணுமே, ஃபுல் டைம் ஒர்க்கிங். அப்ப it's very hard, it's very rare. And the parents கொஞ்சம் அந்த எஃபர்ட் போட்டு அந்த பிள்ளைகளை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. அப்ப டீச் பண்ணிக்க நிறைய என்கேஜ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ்லயே நாங்க பாடமாக்க வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் we understand parents full time working and also baby sit பண்றதுக்கு மாக்க இருக்காது. So maybe நிறைய கிளாஸஸ்க்கு போட்டிருப்பீங்க. So we have to engage a lot more, and we have to make it relatable. So நாங்க Carnatic music படிப்பிக்க we can't just talk about okay கடவுள் தான் எல்லாம், பக்தி 100% நீங்க கோயிலுக்கு தான் போகணும். We have to make it very relatable and realistic students, because students or குச்சம் இல்லாம they'll ask questions. இதே இப்படி பண்ணிருக்கலாமே. நாங்க சின்ன கேட்க நாங்க சரியா பயப்படுறோம் டீச்சர்ஸோட கேட்கறதுக்கு. கிட்ஸ் வந்து ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப கேள்வி கேட்பாங்க. குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு டீச்சிங் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்ப கேட்கும்போது தான் யோசிக்கிறேன், இவ்வளவு இருக்கா உள்ள. But it helps you learn as well. Teaching has really helped me develop myself as well. So yeah, okay. And going to be an end or in the 1 hour section எப்படி போச்சு? How you feel? நிறைய லைவ் பண்ணிருப்பீங்க, இந்த லைவ்க்கு என்ன ஃபீல் பண்றீங்க டிஃபரெண்டா? It's a breath of fresh air. I mean, first time we're both meeting each other, and it felt very comfortable. And I really enjoyed Kadicha topics, and I think everyone who was watching also quite enjoyed Nanga Kadicha topics. And yeah, there was a lot of good experiences and advice shared from both ends, so I really enjoyed it. Yeah, thank you. And நீங்க என்ன கேட்ட கேள்வி, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்லக்கூடிய அப்கமிங் ஆர்டிஸ்டா வரவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்களோட அட்வைஸ்? I would say try not to go on the fast fame. இப்போ வந்து it's like ஒரு ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர், டக்குன்னு ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போய் ஃபேமஸ் ஆவாருது. I think more than that ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். ப்ராப்பரா ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனை வச்சுக்கொண்டு you should opportunities and always stay humble. Your main competition தான் இருக்கணும், not with
others, and just try to focus on yourself and be a good human for everyone else. And I think everything will fall into place. Ondukum rush panama irunda, everything will happen at its own pace. Okay. And அந்த கவிதை கேட்டாங்க, கவிதை யோசிச்சிங்களா? எனக்கு கவிதை சுத்தமா வராது, அதுக்கு தான் இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்டேன் நான். So இப்பதான் அந்த வரதுக்கு I should try, but if I do, I will definitely post it on a story and get some advice. போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், நீங்க வந்து வயலின் வாசிச்சுட்டு ஒரு பாட்டு பாடணும். Okay. அண்ட் ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு வந்து ஸ்டீவ் கிளிஃபோர்ட் மியூசிக்ல வந்து சாரிகா நவனாவோட ஒரு நியூ சாங் உன்னை தேடும்ன்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டீவ் கிளிஃபோர்ட் யூடியூப் சேனல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா சாங் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் கோ அண்ட் என்ஜாய். அவர் எப்படியும் ஒரு நியூ ஃபிளேவரா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் பார்க்கல, ஷோ முடிச்சு தான் நான் பார்க்க போறேன். ஏன்னா நீங்க வாசிட்டு முடிக்கும் போது கரெக்டா அந்த ஷோ முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆயிடும். நான் கேட்டோன்னு நீங்க வந்து பாடி கொடுத்தது ரொம்ப நன்றி. எனக்கு ஷோக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி.